இருக்கும். பட் சூடா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடா கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாஃப்டா நல்லா இருக்கும். அண்ட் அந்த சக்கரை வந்து முழுசா நம்ம போட்டிருக்கிறதுனால கிறிஸ்பியா இருக்கு. அண்ட் ரவை அது கடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அண்ட் அதே மாதிரி மேம் இதுல ரவை வந்து நம்ம வறுத்து போடணுமா வறுக்காம வறுக்க எப்படி இருந்தாலும் இதுல போட போறோம் நம்ம. வறுக்கலனாலும் ஓகே இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் என்னன்னா அந்த அந்த கோதுமையோட ஸ்மெல் கூட நல்லா இருக்கு. ஆமா, நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வாசனை நல்லா இருக்கு பார்க்கும்போது. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் உள்ள வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இப்போ வெளியே வந்து கொஞ்சம் இறுகி இருந்தாலும் உள்ள சாஃப்டா இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆயிடும். அண்ட் நீங்க சொன்னீங்க மாசக்கணக்கில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸ் இல்ல ஒரு ஜிப் லாக்லயோ எதுலயாவது, அதாவது காத்து புகாத மாதிரி ஒரு இதுல வந்து நல்லா அடைச்சு வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப டேஸ்டியான ரவா பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். ஸோ இது வந்து ஸ்டவ்ல தான் நம்ம பண்றோம், டீப் ஃப்ரை பண்றோம், எண்ணெய் ரொம்ப குடிக்காது. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் முக்கியமா வெக்கேஷன் அப்படிங்கும்போது வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ ஈவினிங் ஆனா அவங்களுக்கு ஏதாவது வேணும் சாப்பிடுறதுக்கு இல்லை எப்பவுமே ஏதாவது ஒன்று வேணும் அவங்களுக்கு. அது போர் அடிக்கும் வீட்டில் இருக்கும்போது. கரெக்ட். அப்போ இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸ் நீங்க வந்து செஞ்சு வச்சீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப சிம்பிளா இருந்தது, ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸோட இருந்தது. அதனால வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ட்ரை பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்தது ரவா பிஸ்கெட் இல்லையா? ஏற்கனவே நிறைய விதமான குக்கீஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த ரவா பிஸ்கெட் ரொம்ப ஈஸியா இருந்தது, எல்லாரும் செய்யற மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி உங்களுக்கும் சமைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் இணைச்சு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம். பெண்கள்.com சிறிது இடைவேளைக்கு பின் தொடரும். ஞாயிறு காலை 9 மணிக்கு ஆளுக்கொரு ஆசை. ஒருத்தர் பிறந்த நாள் இன்னொருத்தர் கொண்டாடினா இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இந்த